இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது வாத நோய்கள் நிறைய இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் வாத நோய்க்குனே தனியான ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கவுட் ஆர்த்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. நம்ம கை கால்களில், முக்கியமாக கால்களில் இருக்கக்கூடிய பெருவிரல் பகுதியில் அதிகமான வலி இருக்கும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்னதாங்க இயற்கையான முறையில் தீர்வு? முற்றிலுமாக இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் யூரிக் ஆசிட் லெவலை நம்ம குறைக்கிறதுக்கு என்னென்ன சித்த மருந்துகள் இருக்குது, உணவு முறைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே நம்ம சேர்த்து தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ கால்சியம், புரோட்டீன், ஸோ விட்டமின்ஸ், மினரல்ஸ், எல்லாமே அயன், எல்லாமே சேர்த்து தாங்க சாப்பிட்றோம். ஸோ இப்படி நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது அதில் அதிகமான புரோட்டீன் எடுக்கிறோம், சால்ட் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம உடலில் கழிவாக தேங்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் நமக்கு அதிகமான இந்த புரோட்டீன் டயட் எடுக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் பிரச்சனை வரலாம். அப்போ பொதுவாகவே நம்ம உடலில் அந்த கை விரல்கள் மடக்கவும் நீட்டவும் முடியாமல் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியறத நம்ம பார்க்குறோம். அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நமக்கு சரியாகணும், உடலில் அந்த யூரிக் ஆசிட் லெவல் குறையணும்னா எந்த மாதிரியான உணவுகள், முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது என்னன்னு பாருங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது வாத நோய்கள் நிறைய இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் வாத நோய்க்குனே தனியான ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கவுட் ஆர்த்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. நம்ம கை கால்களில், முக்கியமாக கால்களில் இருக்கக்கூடிய பெருவிரல் பகுதியில் அதிகமான வலி இருக்கும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடிய நிறைய நபர்கள், அதாவது கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்தாலும் யூரிக் ஆசிட் மட்டும் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்னதாங்க இயற்கையான முறையில் தீர்வு? முற்றிலுமாக இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் யூரிக் ஆசிட் லெவலை நம்ம குறைக்கிறதுக்கு என்னென்ன சித்த மருந்துகள் இருக்குது, உணவு முறைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே நம்ம சேர்த்து தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ கால்சியம், புரோட்டீன், ஸோ விட்டமின்ஸ், மினரல்ஸ், எல்லாமே அயன், எல்லாமே சேர்த்து தாங்க சாப்பிட்றோம். ஸோ இப்படி நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது அதில் அதிகமான புரோட்டீன் எடுக்கிறோம், சால்ட் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம உடலில் கழிவாக தேங்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் நமக்கு அதிகமான இந்த புரோட்டீன் டயட் எடுக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் பிரச்சனை வரலாம். அது தாண்டி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு, நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உப்பு சுவை சேர்த்து சாப்பிடக்கூடிய அதிகமான உப்பு, சரிங்களா, உணவில் எக்ஸ்ட்ராவாக உப்பு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, இரவு நேரத்தில் சரியாக தூங்கலை, சரியாக தண்ணீர் குடிக்காத நபர்களுக்கு, பாடி எப்போவுமே டீஹைட்ரேட் ஆகுது, எப்பவுமே ஒரு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு இந்த மாதிரி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். அப்போ யூரிக் ஆசிட் லெவல் உங்கள் உடலில் அதிகமாகுதுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுன்றதை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கால்களில், கால் கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும். யூரிக் ஆசிட் அங்கே தான் போய் முதல்ல அதிகமாக இருக்கிற யூரிக் ஆசிட் சேர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும்போது, ஜீரணிக்கப்படும்போது பியூரின்ஸ் இதுவாக மாறுது, இதுதான் கழிவு. ஸோ இது நமக்கு வெளியேற்றப்படலைன்னா அங்கங்கே நமக்கு தேங்க ஆரம்பிச்சிடும், யூரிக் ஆசிடாக தேங்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம்ஸில் போயிட்டு உங்களுடைய கால் கட்டை விரலில் தேங்க ஆரம்பிச்சிடும். வலி ரொம்ப சிவியராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது கை விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒவ்வொரு விரல்கள்லையுமே நமக்கு அதிகமான வலி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கை விரல்கள்லையுமே மடக்க முடியல, நீட்ட முடியல, இந்த மாதிரியான ஒரு வலி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கை விரல்களில் மடக்கவும் முடியாமல் நீட்டவும் முடியாமல் நமக்கு வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அப்போ பொதுவாகவே நம்ம உடல்ல அந்த கை விரல்கள் மடக்கவும் நீட்டவும் முடியாம காலையில எந்திரிச்சோடனே ஒரு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியறத நம்ம பார்க்குறோம். அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நமக்கு சரியாகணும், உடல்ல அந்த யூரிக் ஆசிட் லெவல் குறையணும்னா எந்த மாதிரியான உணவுகள், முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது என்னன்னு பாருங்க. நீங்க பாடி வெயிட் எவ்வளோ இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஏன்னா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக கிட்னி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம், யூரிக் ஆசிட் அதிகமாகுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ 2-3 மாதத்துலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரியா கிரியேட்டின் லெவலும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் சிறுநீரகங்கள் மேலே நம்ம அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டோம் அப்படின்னு நம்மளே அலர்ட் ஆகிடலாம். இப்போ கால் கட்டை விரலில் வலி அதிகமாக இருக்குது, யூரிக் ஆசிட் லெவல் உங்களுக்கு 8, 9, 12 இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா அதை குறைப்பதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டியது அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிட்ற உணவுகள். பாதி அளவாக உப்பை குறைச்சிக்கோங்க. கண்டிப்பாக ஆல்கஹால் எடுக்கவே கூடாது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, நல்லா டைஜஷன் ஆகிறதுக்காக, அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதிகமான சுகர், அதில் இருக்கக்கூடிய அதிகமான சுகர் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் தேவையில்லாத கழிவாக தான் போய் சேரும். அதுக்கப்புறம் மைதா சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறது, அதில் கலராக இருக்கிறது, ஸோ இனிப்பு நிறைய இருக்கிற மைதா உணவுகளை எடுக்கிறது, ஸோ நல்ல ரீஃபைன் ஃப்ளவர் அந்த மாவினால் செய்யப்பட்ட உணவுகளை எடுக்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து முக்கியமாக தவிர்க்க வேண்டியது அசைவ உணவுகள், ரெட் மீட். ஸோ ரெட் மீட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டோட்டலாக இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நம்ம அடிக்கடி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், நல்ல எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, இதை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் நான் என்னங்க சாப்பிட்றது, எல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டீங்க, என்ன சாப்பிடலாம்? யூரிக் ஆசிட் லெவல் ஒரு 10 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். வலி குறைஞ்சி யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு குறைஞ்சி கிட்னியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம சிறுநீரகங்களுக்காக சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நீர் சத்து இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள், சுரக்காய் ரொம்ப முக்கியம், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கோவக்காய், சௌச்சௌ, நூக்கோல். ஸோ இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. அதை ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம். வாரம் 2-3 முறை தவறாமல் அருகம்புல் ஜூஸ் நீங்கள் எடுக்கணும். அருகம்புல் ஜூஸ் எடுக்கும்பொழுது தான் நம்ம உடலில் நல்ல மாற்றம் நமக்கு தெரியும். ஸோ இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதை எடுத்தாலும் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், வலியே உங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, கால்களில் வலியோடு சேர்த்து மூட்டு வலியும் சொல்லுவாங்க, இடுப்பு வலியும் சொல்லுவாங்க. ஸோ அதற்குமே ஸ்பெஷல் மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 தேற்றான் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து 1-2 நசுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ தேற்றான் கொட்டையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அதை வெளியேற்றும். ஸோ நல்ல முழு தேற்றான் கொட்டையை ஒரு 10 to 20 வரைக்கும் எடுத்துட்டு 1-2 நசுக்கி தனியாக வச்சுக்கோங்க. இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கணும். சோம்பு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அதுக்கு அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள். இந்த 3 பொருளையும் 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. டெய்லி காலையில் உணவு எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு இந்த கஷாயத்தை குடிக்கணும். ஸோ தேற்றான் கொட்டை, சோம்பு, தனியா, இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். யூரிக் ஆசிட் லெவல் கண்டிப்பாக உங்கள் உடலை விட்டு 10 நாட்களில் நமக்கு நல்லாவே குறையணும் அப்படின்னா இந்த கஷாயம் தவறாமல் 30 நாட்களுக்கு குடிச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இதை தாண்டி நம்ம சொன்ன உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. மேலும் இதற்கு சித்தர்கள் நிறைய மருந்து முறைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே இதை கண்டறிஞ்சு இதற்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.